பிராமணர்களை எந்த சமூகம் அமைதியாக இருக்குமோ அந்த சமூகத்தை திரும்ப திரும்ப அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாவே ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டமைச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. ஒரு 15 வயசு பிள்ளை, 15ல இருந்து ஒரு 17 வயசு இருக்கும், ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கு. அந்த பிள்ளை தம் அடிக்கிறது தப்பா, பப்புக்கு போறது தப்பா, இல்ல மல்டி செக்ஸ் வச்சுக்கிறது தப்பான்னு ஒரு பொது வெளியில பேசுது அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கலாச்சாரத்தை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அதை வெற்றிமாறன்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. மிஷ்கின் போன்றவர்கள் அந்த படத்தை வானலாவ புகழ்ந்திருக்கிறாங்க. விஜய் சேதுபதி பேசியிருக்காரு. இவர்கள்லாம் ஒரே கேட்டகரி தான். ஏன் விஜய் சேதுபதி இப்ப வந்து வாயே திறக்க மாட்டாரு? நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப பாலாரும் தேனாரும் தமிழ்நாட்டுல ஓடுது. நீங்க இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணி நீங்க பேசுவீங்க. உன் கணவனிடத்துல சந்தோஷம் கிடைக்கலன்னா எங்க இருந்து வேணா நீ பண்ணிக்கலான்னு ஒரு இருக்குதுன்னு பேசுறாங்க இல்லையா? அப்ப அந்த சமூகத்தை தான் நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்களா? நீங்க இது ஒரு கற்பனையாகவே இருக்கட்டுங்க. அந்த கற்பனைக்கு அப்ப உங்களுக்கு எப்படி இந்த நிறம் கொடுக்க தோணுது? அப்ப இதே மாதிரி ஒரு பிரியாணி ஒரு சமைக்கிற ஒரு பாய வந்து போட்டிக்காக மாட்டுக்கறிக்கு பதிலா பன்னிக்கறி சமைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஓன் தட்டுல என்ன இருக்குன்றத நீ டிசைட் பண்ணுவ, ஏன் தட்டுல என்ன இருக்கணும்ன்றதையும் நீ டிசைட் பண்ணுவியா நான் கேட்பேன் இல்லையா? இப்படி எல்லாம் நீ பண்ணனா வந்து நான் சூசைட் பண்ணுவேன். அப்ப எதை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? எப்படி வந்து நீட்டு தற்கொலைகளை நீங்கள் அரசியலாக்கி லாபம் சம்பாதிக்க நினைக்கிறீர்களோ அதே போல இந்த விஷயத்துல நீங்க தற்கொலைக்கு அந்த பிள்ளைகளை தூண்டுகிறீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதான் இருக்கும், இளமைனா நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லையான்னு கேக்குது. அப்படியெல்லாம் உரிமை ஒரு பெண்ணுக்கு தேவை இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி இருந்தால் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்ல, ஈவேராவை பற்றி பேசினால் அவர்களுடைய பிறப்பை நான் சந்தேகிக்கிறேன். அப்போ இது நியாயம்னு யாராவது பேசினாங்க அப்படின்னா அவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? 17 வயசுக்குள்ளார அவ யாரு கூட வேணா மல்டி செக்ஸ். என்ன பேச்சு, என்ன கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வரீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நேத்து ஒரு சம்பவம் நடந்தது, அதை நீங்க பார்த்திருப்பீங்க காணொலியில. ஈசிஆர்ல திமுக கொடி கட்டிய வாகனத்துல முன்னாடி போற ஒரு வாகனத்தை விரட்டி போறாங்க, இப்ப முன்னாடி மறிக்கிறாங்க. அதுல பார்த்தா பெண்கள் இருக்காங்க அந்த கார்ல. இந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு நேத்தையில இருந்து. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா நான் எப்பொழுதும் சொல்லுவேன், பெண்கள் அதாவது இந்தியாவிலேயே சேஃபான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, ரேங்கிங்லயும் இருக்கு. ஆனா அது வந்து கடந்த 3 ஆண்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க வந்து 10 கொலை நடந்தாலும் 1 கொலை நடந்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கு. ஆனா நம்ம 1ல இருந்து 10க்கு வந்திருக்கோன்றத நாம மறைக்க கூடாதுன்றத நான் சொல்லுவேன். அதே போலதான் நேற்று நடந்திருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறை இமீடியட்டா என்ன சொல்லுது, நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ஐடி விங், டிஎம்கேயோட ஒரு ஐடி விங் மாதிரி அது சொல்லுது, உரசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்கறதுக்காக வந்தாங்க, உரசிட்டு போனாங்க, அதனால அவங்கள பின்தொடர்ந்து அதை கேட்கறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க டிஎம்கேயோட ஐடி விங் அந்த விஷயங்களை நானும் எடுத்து வச்சிருக்கிறேன், சோசியல் மீடியால நீங்க பாத்திருப்பீங்க. அவர்கள் என்னெல்லாம் காரணம் சொன்னாங்களோ அதே காரணத்தை காவல்துறை சொல்லுது. அதுதான் இங்க வருத்தத்திற்குரிய விஷயம். எப்படி வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல ஒருத்தர் தான் இன்னொரு சார் இல்ல அப்படின்னு முன்மொழிஞ்சு அருண் அவர்கள் சொன்னார்களோ அதே போல சம்பவம் நடந்த உடனே இப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு நீங்க 5 தனிப்படை அமைச்சீங்க? நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க இந்த கார் வந்து அந்த காரை உரசிட்டு போச்சு, உரசிட்டு நிக்காம போயிடுச்சு, அதை கேள்வி கேட்கறதுக்காக போனாங்க. அப்ப கேஸ் பினிஷ்டு இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க 5 தனிப்படை அவர்களை கைது பண்றதுக்காக இல்லைன்னா விசாரிக்கிறதுக்காக நீங்க வந்து நியமிச்சிருக்கீங்க? ஏன்னா அந்த பிள்ளை வந்து தந்தி டிவிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா பேட்டி சொல்லுது, நாங்க இப்படிதான் வந்தோம், நம்ம குடும்பத்தோடு தான் வந்தோம், நாங்க குடிக்கல,
என்னெல்லாம் இந்த பிள்ளைகள் தங்களை வந்து நிரூபிக்கிறதுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. அப்ப போற போக்குல நீங்கள் ஒரு கட்சி கொடி கட்டிய ஒரு கார் வந்து அது யார் செஞ்சாலுங்க, எந்த கட்சி செஞ்சாலும் தவறுன்னு சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி வந்து ஒரு காப்பாற்றுகிற துறை மாதிரி இன்னைக்கு செயல்படுறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ இதுவே வந்து இன்னும் 4 பேருக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு கொடியை கட்டிட்டு போய் ஒரு பிரச்சனை பண்ணா காவல்துறை நமக்கு பயந்துரும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். ஏன்னா முதல்ல ஞானசேகரனை யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஞானசேகரன் ஒரு அனுதாபி, அதுக்கப்புறம் என் தம்பின்னு அப்பாவே சொல்லிட்டாரு. அப்ப எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைமைக்கு போயிருக்காங்க பாருங்க. அப்போ இது மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம கட்சி கொடி போட்டு கூட நம்மள யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. இதனைத்தான் ஆளுநர் அவர்கள் பேசி இருக்கிறாங்க. இது ஆளுநர் அவர்கள் பேசியது ரொம்ப சரியான ஒரு விஷயம். இல்ல, எதுக்காக ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ரைட் அப்படின்னு விட்டுறணும், தப்பு ரைட்டுன்னு பார்க்கணும். திமுக காரர்கள் அப்படின்னால அதை காப்பாற்ற துடிக்க காரணம் என்ன? இவங்க ஆட்சியில இருக்கிறது ஒரு காரணம் தானா, இல்ல இவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐயோ கெட்ட பேர் ஆயிடுச்சு நம்மள எதுவும் கேள்வி கேட்பாங்களோ எண்ணத்துல காவல்துறை இப்படி செயல்படுதா? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க ஒருத்தரை விசாரிக்க போனீங்கன்னா பின்னால உங்களுக்கு ஒரு போன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவனை விடு, அவன் இங்க வட்டம் மாவட்டம் சதுரம் என்னெல்லாம் நீங்க சொல்லணுமோ எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்ப அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்படும். அவ்வளவு அழகா வந்து துப்பு தொலைக்கி அவங்க வந்து விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய டீமாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க எல்லாருடைய ஏற்றும் பேச்சுக்கும் ஆளா இருக்குது அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியில குறையில்லை. ஆனால் அவர்கள் யாரால் ரூல் பண்ணப்படுறாங்களோ அவர்களுக்கு தகுந்தாற் போல நடக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அததான் நாம பார்க்கணும். ஏன்னா ஒரு டிஎம்கேயோட ஐடி விங் இந்த வீடியோ வந்த உடனே என்னெல்லாம் சொல்லுச்சோ அதை காவல்துறை சொல்லுது. அப்புறம் எதுக்கு நீங்க 5 தனிப்பட போட்டீங்க? அந்த சார் யாருன்னு யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு அந்த சார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லா விஷயங்களும் செய்றீங்க? ஏன் இப்படி முன்னுக்கு பின்னாக இருக்கணும்? ஒரு கேஸா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. இல்ல யாரு செய்தாலும் தவறுதான். சட்டத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஆர்டினரி குடிமகன் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது. ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு வேணா ஒரு சிஎம்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மினிஸ்டர்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு புரோட்டோகால் இருக்கு. அதை தவிர ஒரு பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணாருன்னா வேற தண்டனை, ஒரு சாதாரண குடிமகன் தப்பு பண்ணான்னா வேற தண்டனைன்னு இல்லை இல்லையா? இவர்கள் எந்த அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்களோ அந்த அம்பேத்கரை சட்டத்தில் இப்படி ஒரு வழிவகை செய்யவில்லை. ஆனால் நீங்க ஒரு கட்சிக்குன்னா அது ஆளுகின்ற கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுகின்ற கட்சினா ஒரு ரூல், அவர்கள் ஒரு தவறு செய்தால் அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. இதுதான் பொதுமக்களுக்கு நீங்கள் அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய செயல். இல்ல மேம், சில தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற கேள்விதான் பெரிய அளவுல இருந்துச்சு. இப்ப நேத்துல இருந்து யார் அந்த கார்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். சார் போய் கார் வந்துருச்சு. கேள்விகள் மட்டும்தான் அடுத்தடுத்து வருதே தவிர விடை கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்தது 26ஆம் தேதி, நேத்து 29 அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் விஷயமே வெளியே தெரிய வருது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மீடியாவில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா? என்ன காரணம் இப்படி ஒரு பிரச்சனைக்கும் மீடியானா இவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. இல்ல இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேர் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். ஒண்ணு வந்து மீடியா, இன்னொன்னு வந்து கோர்ட். நீங்கள் சட்டசபையில் செய்கின்ற வேலைகளை நியாயமாக செய்யவில்லை என்றால் நான் கோர்ட்டுக்கு போய் அதுக்குரிய தீர்வு காண்றேன். அப்போ ஃபைனலா யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கணும்? சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அதிகாரம் அதிகம். அவங்க 2 பேரும் போடுற சட்டத்தை சரியா இருக்கா தப்பா இருக்கிற இடத்துல தண்டனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டு இன்னைக்கு உங்களை டைரக்ட் பண்ணுது, நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லுது. அப்ப நீங்க யாருக்கிட்ட அந்த பவரை கொடுத்துட்டீங்க? கோர்ட்டு கிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்க யாரு வந்து இந்த சட்டம் ஒழுங்க பார்க்கணும்? காவல்துறை பார்க்கணும். காவல்துறை மாநில கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? மீடியால ஒரு செய்தி வந்தா ஓடி போறீங்க. அது வந்து மகாவிஷ்ணுவாக இருந்தால் இது எங்க ஏரியான்னு அன்பில் மகேஷ் சொல்றதும், சுகாதாரத்துறையாக இருந்தால் ஓடி வந்து மாசு சொல்றது இன்னைக்கு வழக்கமா போச்சு. அப்ப இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்ல போறாருன்னு பாக்கணும். இது தனி மனித செயல், இதுக்கு வந்து நீங்க கட்சியை சொல்வீங்களான்னு கேட்பாரா? எத்தனை தனி மனித செயல் ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு செயின் ஸ்நாச்சிங் அதிகமாக இருக்குன்னு சொல்றேன். அது தனியா ஒருத்தன் செய்யறது அப்படி கிடையாது. அந்த சட்டம் ஒழுங்காக பராமரிக்கப்படாத காரணத்தினால் இந்த செயல்கள் நடக்கிறது. அப்ப இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க
அப்ப நீங்க பதில் சொல்லாம விடும் பொழுது, மீடியா அந்த விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, எந்த மீடியா அதை வெளியில கொண்டு வருதோ அந்த மீடியாவோட கலர் அந்த பர்டிகுலர் நிகழ்வுக்கு பூசப்படுது. அப்ப அந்த பிரச்சனைகள் வந்து திசை மாறி போகிறது. அததான் நாம பார்க்கணும். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை யார் வெளியில கொண்டு வந்தாங்க? அதை ஆளுகின்ற கட்சியின் சார்பாக உள்ள ஊடகங்கள் எப்படி கையாண்டன, மத்த ஊடகங்கள் எப்படி கையாண்டன, இப்படி பிரச்சனை வந்துருச்சு. ஆனா பாதிக்கப்பட்டது ஒரு தமிழ் பிள்ளை. எந்த பிள்ளையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கிற இடத்துல போய் அது யாரு, நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சார்ல இருந்து இன்னைக்கு யார் அந்த காரை ஓட்டுனது யாரு, அது எந்த கட்சிக்காரன், அந்த கட்சியில அவன் மட்டமா மாவட்டமா எதுல இருக்கான்றத பொறுத்து அதை எப்படி வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போறதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்கன்றதுதான் உண்மையாக இருக்கு. இல்ல மேம், எனக்கு என்ன ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருதுன்னா, அந்த யார் அந்த சார் அந்த விவகாரத்துல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த எஃப்ஐஆர் வெளில வந்தது. இப்போ அதே மாதிரி இந்த இதுல நேத்து இந்த பொண்ணு பேசியிருக்காங்க வெளியில மீடியாவில், நேத்து இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு. இந்த பொண்ணுடைய பெயர்லாம் இப்ப மறைச்சிட்டு சில பேர் வெளியிடுறாங்க, இந்த மாதிரி மறுபடியும் எஃப்ஐஆர் கசிஞ்சிருந்துட்டு. எஃப்ஐஆர் இந்த அளவுக்கு 2வது முறையா வெளியே வருதுன்னா இதையும் டெக்னிக்கல் செய்யறாங்க சார், இது பர்பஸ்ஃபுல்லா செய்யறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதுல வந்து யாரு அந்த எஃப்ஐஆர் காப்பிய டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை போய் ஊடகவியலாளர்களோட போன் எல்லாம் புடுங்குது. எங்க நீங்க காட்சிப்படுத்திட்டீங்க. எங்க நீங்க ரோட்ல ஒரு பொருளை வச்சா 100 பேர் பார்க்கத்தான் செய்வான். நான் ரோட்ல வைப்ப, நீ கண்ணை மூடிட்டு போன்னு சொல்ல முடியாது. பொதுவெளிக்கு அதை கொண்டு வந்தது யார்? அவர் சட்டத்துறை தானே கொண்டு வந்துச்சு, காவல்துறை தானே அதை வெளியில விட்டுது. அப்ப வெளியில விட்ட காவல்துறையை நீங்க பிடிக்க மாட்டீங்க, அதை எடுத்து சொன்ன ஊடகத்தை நீங்க பிடிப்பீங்க. அது என்ன உங்களுடைய நியாய தர்மங்கள்? இல்ல டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னாங்களா, இப்ப இதையும் அப்படித்தான் சொல்லுவாங்களா? எத்தனை டெக்னிக்கல் இஷ்யூ வரும்னு தெரியல. எங்க முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஐபிசில இருந்து பிஎம்எஸ்க்கு மாறினதுனால இது வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இது வந்து பிஎம்எஸ் மாறின பிறகு வந்த முதல் கேஸ் அல்ல. சரி, அப்படியே வந்துருச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ தானே. இத்தனை நாள் அந்த டெக்னிக்கல் ஹிச்சஸ நீங்க சரி பண்ணாம என்ன பண்ணீங்க? அததான் நாம பார்க்கணும். அப்போ நீங்க தொடர்ந்து டெக்னிக்கல் இஷ்யூங்கிற பேர்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இங்க சென்னையில நமக்கு வந்து ஒரு மாவட்டத்துல எம்எல்ஏ அவர்கள் சொந்தமான ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் அது எம்எல்ஏ தொடர்புடைய ஒரு நபருக்கு போகுது. அவங்க அந்த பர்சனுக்கு கால் பண்றாங்க. இது வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்க வேண்டிய ஒரு கேஸ். அந்த கேஸ் எம்எல்ஏ அவர்களுடைய அண்ணன் பையனுக்கு போய் அவர் கால் பண்றாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான், எனக்கு எங்க சேஃப்டி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. திரும்பவும் அவன் போய் அங்க நிக்கிறான். அப்ப எந்த அளவிற்கு இங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய இன்னைக்கு இருக்குது. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ கஷ்டப்படுறியா, கஷ்டப்படு. எந்த காரணம் கொண்டு வெளியில வந்து இதை வெளிமைப்படுத்திட்டா நான் உன்னை வெளிப்படுத்திடுவேன், உனக்கு சேஃப்டி கிடையாது, யாரும் உன்னை காப்பாத்த வரமாட்டோம். இதுதான் இந்த தமிழக மக்களுக்கு நீங்க சொல்ல வர்ற விஷயமா? இது அரசு பதில் சொல்லணும். இல்ல மேம், நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கூட நம்ம 2-3 வாட்டி நம்மளே இந்த நேர்காணல பேசிட்டோம். இப்ப நேத்து சம்பவம் நடந்திருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை குறைவுன்னு சொல்லி இவங்க கண்டுக்காம இருக்காங்க. இது வந்து இவங்க தெரிஞ்சு தெரியாம பண்றாங்களா, எப்படி பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க நடவடிக்கைய? அதிகாரம் சார், அவங்க கையில பவர் இருக்கு, என்கிட்ட பவர் இருக்கு, என்ன நீங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பார், உத்தரகண்டை பார், அங்கேக்கு இங்கேக்கு எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இந்த தமிழ்நாடு காலம் காலமாக நல்லாதான் இருந்திருக்கு. ஆனா இதே தமிழ்நாடு முன்னாடி எப்படி இருந்தது, இப்படி அப்படி நீ கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எந்த மாநிலத்தோடையும் உங்களை ஒப்பிட வேண்டாம். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எங்க ஃபேமிலியா சூசைட் பண்றது தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குங்க. ஃபேமிலியா சூசைட் பண்றது நீங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க. சூசைட்ல நம்ம 2வது இடத்துல இருக்கோம், ஓகேங்களா? ஆனால் ஃபேமிலியா சூசைட் பண்றது நாம முதல் இடத்துல இருக்கோம். அதுல முக்கியமான காரணமாக என்ன கொடுக்க சொல்லப்படுகிறது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கடனாளியாகவே தொடர்ந்து இந்த மக்களை ஆக்குவதும், அவர்களுடைய வாழ்வுக்கு வழி இல்லாம செய்வதும், அதன் மூலமாக சூசைட் அட்டம் பண்றதும் பார்க்க சொல்லுங்க நீங்க என்ன இருக்குன்னு. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க, அந்த மகாராஷ்டிராவை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு இந்த கேஸ்க்கு சொல்ல போறீங்களா? இல்ல. இன்னைக்கு ஏன் நீங்க பாருங்க, நமக்கு உத்தரப்பிரதேசத்துல உள்ள மகா கும்பு மேலால ஒரு 30 பேர் இறந்து போயிட்டாங்க. நேற்று 1 கோடி பேர் ஒரே நேரத்துல அங்க போய் வந்து குளிக்க போனதுனால உள்ள
அந்த கூட்ட நெரிசல்ல போயிருக்கிறாங்க. ஒரு உயிர் இறந்திருந்தாலும் அது தவறுதான், நம்ம அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னி வரைக்கும் பெரிய அளவுக்கு ஏன் தமிழகத்தில் உள்ள இந்த அரசியல்வாதிகள் பேசலன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வெறும் 15 லட்சம் பேர் கூடி நடந்த ஓபன் ஸ்பேஸ்ல நடந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு போயிட்டு 15 பேர் தமிழகத்துல இறந்து போனாங்க. இன்னைக்கு நீங்க இத பேசினா அன்னைக்கு உள்ளத எல்லாரும் சொல்லி காமிப்பாங்கன்ற ஒரே ரீசனுக்காக அதை நீங்க பேச மாட்டேன்றீங்க. எப்படி இருக்குது பாருங்க. நீங்க இன்னைக்கு எப்படி போயிடுச்சு பாருங்க, அரசியல் இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னு பாருங்க. அப்போ நீங்க பவர்ல இருக்கீங்க, நீங்க நினைக்கிறது செய்தியாக்கப்படணும், நீங்க சொல்றது செய்தியாக்கப்படணும். ஓகே மேம். ஒரு பக்கம் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்புலயும் தரப்புல பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நேற்று ஒரு படம் குறித்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல. இந்த படத்துக்கு நிறைய எதிர்கருத்துக்கள் வருது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்லி பல எதிர்கருத்துக்கள் வருது. எப்படி பாக்குறீங்க அதை? காலம் காலமாக பிராமணர்களை நீங்க ஒரு சமூகம்னு மறைச்சு சொல்றதுக்கு உள்ளதே இல்லை. ஏன்னா அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. காலம் காலமாக பிராமணர்களை எந்த சமூகம் அமைதியாக இருக்குமோ அந்த சமூகத்தை திரும்ப திரும்ப அடிக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாவே ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டமைச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, எந்த பிராமணர் வீட்டுல கலப்பு திருமணத்திற்கு ஆணவ கொலை நடந்திருக்கு, எந்த வீட்டுல கலப்பு திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கலப்பு திருமண மறுப்புக்காக பெரிய அளவிற்கு சூசைட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எந்த வீட்டுல அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுத்து இல்ல பணத்தை லூட் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க. 10,000த்துல ஒண்ணு வேணா இருக்கலாம், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அப்படின்னா யாரு இதை பேச மாட்டார்களோ, யாரு இதை கண்டுகொள்ளாமல் தனிச்சு போறாங்களோ, எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது, இது என் விதின்னு நினைச்சு ஒருத்தன் போறானோ அவனை திரும்ப திரும்ப அடிப்பேன் நீங்க நினைக்கிறது உங்களுடைய கீழமையான புத்தியை காமிக்கிறது. அதை வெற்றிமாறன்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. மிஷ்கின் போன்றவர்கள் அந்த படத்தை வானலாவ புகழ்ந்திருக்கிறாங்க. விஜய் சேதுபதி பேசியிருக்காரு. இவர்கள்லாம் ஒரே கேட்டகரி தான். நீங்க சூர்யாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி, ஏன் விஜய் சேதுபதி இப்ப வாயே திறக்க மாட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப பாலாரும் தேனாரும் தமிழ்நாட்டுல ஓடுது, நீங்க இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு அப்ரிசியேட் பண்ணி நீங்க பேசுவீங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு கருத்தை நீங்க சொல்ல வரீங்க. நீங்க சொல்ல வர கருத்து, அதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் சரி. ஏன்னா இன்னைக்கு அதாவது ஒரு 10,000த்துல ஒரு பிள்ளை, அதுவும் எல்லா பிள்ளையும் கிடையாது, அது எந்த சமூக பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுல ஒரு 15 வயசு பிள்ளை, 15ல இருந்து ஒரு 17 வயசு இருக்கும். ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கு, கண்டிப்பா 12th இல்லைன்னா பிலோ 12th தான் இருக்கும். அந்த பிள்ளை தம் அடிக்கிறது தப்பா, பப்புக்கு போறது தப்பா, இல்ல மல்டி செக்ஸ் வச்சுக்கிறது தப்பான்னு ஒரு பொது வெளியில பேசுது அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கலாச்சாரத்தை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற ஈவேராவ சொன்னதையா, எனக்கு அதாவது நான் எப்படி சந்தோஷமா இருக்கேனோ அது போல உனக்கு உன் கணவனிடத்துல சந்தோஷம் கிடைக்கலன்னா எங்க இருந்து வேணா நீ பண்ணிக்கலான்னு ஒரு இருக்குதுன்னு பேசுறாங்க இல்லையா? அப்ப அந்த சமூகத்தை தான் நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு சமுதாய சீரழிவை கொண்டு போய் விடும். நீங்க இது ஒரு கற்பனையாகவே இருக்கட்டுங்க, அந்த கற்பனைக்கு அப்ப உங்களுக்கு எப்படி இந்த நிறம் கொடுக்க தோணுது? அன்னபூரணி படத்தை எடுத்துக்கோங்க, ஒரு மடப்பள்ளியில சமைக்கிற ஒரு பெண் குடும்பத்துல இருந்து துவா சொல்லி பிரியாணி சமைக்கிற மாதிரி நீங்க காமிக்கிறீங்க. அப்ப இதே மாதிரி ஒரு பிரியாணி ஒரு சமைக்கிற ஒரு பாய போட்டிக்காக மாட்டுக்கறிக்கு பதிலா பன்னிக்கறி சமைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க போய் தேட்டர் வாசல்ல நின்ற மாட்டீங்க. அப்போ கருத்து சுத்த ஓன் தட்டுல என்ன இருக்குன்றத நீ டிசைட் பண்ணுவ, ஏன் தட்டுல என்ன இருக்கணும்ன்றதையும் நீ டிசைட் பண்ணுவியா நான் கேட்பேன் இல்லையா? அப்ப உங்களுடைய மனது எவ்வளவு வக்கரமாக அழுக்காக இருக்குது. அப்ப இதே மாதிரி உங்க பிள்ளைகளை நீங்க போர்ட்ரே பண்ண விரும்புவீங்களா? அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், இல்ல அனுராக் கஷ்யப்பாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், இல்ல இது ஏன்னா அதுல வேற அவர் பேசுறாரு பாருங்க, இது புனிதம் பத்தியது அல்ல, மனிதம் பத்தியது. இதுதான் மனிதம் இல்லை, இதுக்கு பேர் மனிதம் இல்லை. இது எப்படி தருதலையான பிள்ளைகள் சமுதாயத்துல இன்னைக்கு உருவாயிட்டாங்க அப்படிங்கிறத காமிக்கிற படம். தருதலைன்றது ஒரு தெருவுல ஒண்ணு இருந்தாலே பிரச்சனை. நீங்க இத அவ்வளவு விஷயமாக குளோரிஃபை பண்றீங்க. அப்ப குளோரிஃபை பண்ண, அதாவது அந்த பொண்ணு அதுல கேக்குது அப்படின்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஆட்டோல அவங்க அம்மா இந்த பிரச்சனை வந்த பிறகு ஸ்கூலுக்கு கொண்டு விட வருவாங்க, இப்படி எல்லாம் நீ பண்ணனா நான் சூசைட் பண்ணி. அப்ப எதை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க?
எப்படி வந்து நீட்டு தற்கொலைகளை நீங்கள் அரசியலாக்கி லாபம் சம்பாதிக்க நினைக்கிறீர்களோ, அதே போல இந்த விஷயத்துல நீங்க தற்கொலைக்கு அந்த பிள்ளைகளை தூண்டுகிறீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதான் இருக்கும், இளமைனா நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லையான்னு கேக்குது. அப்படியெல்லாம் உரிமை ஒரு பெண்ணுக்கு தேவை இல்லைன்னு சொல்லுவேன். எந்த அம்மா அப்பாவையாவது தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டு பாருங்க, உன் பிள்ளை வந்து மாடர்னா இருக்குப்பா, உன் பிள்ளை வந்து சூப்பரா இருக்குப்பா, ஈவேராவோட கொள்கையை பின்பற்றுதுப்பா, இந்த மாதிரி கேக்குதுப்பா, விடுங்கன்னா எந்த வீட்டுல விடுவாங்க? அப்படி இருந்தால் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்ல, ஈவேராவை பற்றி பேசினால் அவர்களுடைய பிறப்பை நான் சந்தேகிக்கிறேன். அப்போ இது நியாயம்னு யாராவது பேசினாங்க அப்படின்னா அவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? சொல்லுங்க. ஈவேரா என்ன ஹோலி கவ்வா? அவரை பத்தி பேசக்கூடாதா? அப்ப அதே போல இந்த விஷயத்தை எந்த தாய் தகப்பன் ஆமாங்க சூப்பருங்க என் பிள்ளைய நான் அப்படிதாங்க வளர்ப்பேன், இது அவளோட சுதந்திரங்கன்னு சொல்லட்டுங்க. 15 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ளார அவ யாரு கூட வேணா மல்டி செக்ஸ். என்ன பேச்சு, என்ன கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வரீங்க? அது உண்மையாகவே இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடிங்க, அந்த கேஸ் ஸ்டடியை வச்சுதான் நான் படம் எடுத்தேன்னு நீங்க சொல்லுங்க. ஆனால் இலைமறை காயாக இருக்கக்கூடிய எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பொது வழிக்கு கொண்டு வரீங்க. இதை அப்படி இருந்தது அப்படின்னா இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணப்பட வேண்டிய விஷயம் அது. அதை நீங்க பொதுவழிக்கு கொண்டு வந்து நீங்க படத்துல ஒருவேளை கடைசியில அது தப்புன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அந்த பிள்ளை வந்து ஐயோ நான் தப்பா பண்ணிட்டேனேன்ட்டு. ஆனா 2 மணி நேரம் படத்துல 1.25 மணி நேரம் நான் எப்படி வேணா இருப்பேன், கடைசியில நான் திருந்திட்டேன் அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு போய் சேராது. இன்னைக்கு தாய் தகப்பன் நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளவு பர்சனல் கவுன்சிலிங் வருதுங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட சொல்றேன், இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சொசைட்டில பேலன்ஸ் பண்ண முடியாம அவ்வளவு டைவர்ஷனோட வருத்தத்தோட பிள்ளைகளை பேரண்ட்ஸ் வந்து பதச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு பான் அடிக்ட் ஆகுது, ஒண்ணு வீடியோ அடிக்ட் ஆகுது, ஒண்ணு மொபைல் கேம் அடிக்ட் ஆகுது, ஒண்ணு எனக்கு படிக்கவே பிடிக்கலங்குது, ஒண்ணு நீங்க ஒரு ஷோ பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு பையன் சொல்றான், நான் வந்து படிச்சேன், இன்ஜினியரிங் படிச்சேன், கார் ஷோரூம்ல வந்து வேலை பார்த்தேன், 1 இயர் வேலை பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், 50 லட்சம் ரூபாய் இந்த வீட்டை வித்து கொடு, இல்லைன்னா அடகு வச்சு கொடு, நான் ஒரு கார் ஷோரூம் வைக்கிறேன்றான் அந்த பையன். நான் நினைச்சதை செய்வேங்க. அவன் அம்மா சொல்றாங்க, நான் ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தேங்க வேற ஒரு பிசினஸ் பண்றதுக்காக, தொலைச்சிட்டாங்க. ஒரு அம்மா சொல்லுது, போன் வேணும்னு அழுதான். அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல ரொம்ப சாதாரண ஒரு வேலை பாக்குறாரு, அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் போன் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு எப்படி பிள்ளைகளை எப்படி சரி பண்ணி கொண்டு வருதுன்னு தெரியாம பெற்றவர்கள் அல்லாடும் பொழுது நீங்க உங்களுடைய கற்பனை, உங்களுடைய கிரியேட்டிவிட்டின்னு நினைச்சுக்கிட்டு என்ன அழுக்கு அக்கிரமம் வக்கரத்தெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து திரையிடவே வராத அளவுக்கு செய்யணுங்க. அப்படி செஞ்சாதான் படைப்பாளிகளுக்கு படைப்பு சுதந்திரம் இருக்கு. ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ள புகுந்து என்னுடைய பிள்ளைகளை கலைக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு சுதந்திரம் யாரும் கொடுக்கலங்க. அந்த சுதந்திரத்தை நீ எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல நாங்க. இல்ல, இன்னொரு கேள்வி இதுல என்ன வருதுன்னா, இந்த படத்தை பார்த்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்தவங்க எல்லாம் ரஞ்சித், வெற்றிமாறன், விஜய் சேதுபதி ஆல்சோ, இவங்க எல்லாம் இவங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி வளரும்னு நினைப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அவங்க வீட்டுல மட்டும் சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களே, இது எந்த மாதிரியான ஒரு கருத்துன்னு நினைக்கிறீங்க? அவங்க வேணா வளர்த்துக்கிட்டுங்க, இது வந்து எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் உடைய குணங்க. நீ உன் பிள்ளை அப்படி வேணா வளர்த்துப்ப, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் பிள்ளைக்கு, ஏன்னா உங்களை மாதிரி மேல் தட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுல 10% கூட கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் 90% பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய விழுமியங்களிலும் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதுலயும் கொஞ்சம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க இருக்காங்கன்னு சொல்லல. ஏன்னா இப்பவே வந்து நம்ம என்ன சொல்றோம், பெண்ணியம்னா என்ன, நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன், நீ கண்ணை மூடிட்டு போ, இதுதான் இன்னைக்குள்ள பெண்ணியம். இன்னைக்குள்ள பெண்ணியம் என்ன இருக்கு, நான் உனக்கு ஈக்குவலா வேலை செய்வேன்றதுல இல்ல, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற, நீ சமைச்சு போடுறதா இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், கமிட்மெண்ட் எனக்கு வேண்டாம், லிவ்இன் போறேன், நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு குழந்தை எல்லாம் பெற்று கமிட்மெண்ட்டுக்குள்ள வர முடியாது, வேண்டாம். இப்படி ஒன்னொன்னாக இந்த நாட்டினுடைய எது மிகப்பெரிய விஷயமாக போற்றுதலுக்குரியதாக இன்னி வரைக்கும் எல்லா உலக நாடுகளும் நம்மளை பார்த்து வியர்க்கிறதோ அது எல்லாம் மூட நம்பிக்கை, பிற்போக்குவாதம்னு சொல்லி 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 நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வெளியில எடுத்துட்டு வரீங்க. இதுதான் இந்த கலாச்சார பண்பாடுக்கு அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணின்னு நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்களை இவ்வளவு வக்கரமாக இந்த சமூகத்தில் வைத்திருக்க முடியும். ஏன்னா அவரை சொல்லுவாங்க, அவர் ஒரு பெண்ணியவாதி. எது பெண்ணியவாதி? தன்னுடைய இளமை காலம், ஏன்னா அந்த சாமிநாதன் ஒருத்தர் அவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு, அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
அவருடைய காலத்திலேயே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் வந்து மைனரா தான் இருந்தேன், நான் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன்னு அவர் எழுதுறாரு. இன்னைக்கு எந்த பெண்ணாவது அப்படி ஒத்துக்கொள்ளுமா? என் புருஷன் 10 பேர்கிட்ட போயிட்டு வரட்டும், பரவாயில்ல, நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுமா? இதே இது ஒரு புருஷன் சொல்லுவானா, என் பொண்டாட்டி 10 பேர்கிட்ட போயிட்டு வரட்டும், என் வீட்டுக்கு வந்தா அவ எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு ஃபில்தின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபில்தி விஷயங்கள். அதுக்கு ஒருத்தங்க வேற வந்து சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, அவர் கருப்பையை அறுக்க வேண்டும் நான் சொன்னாரு. அப்படி இல்ல, குழந்தைய பெத்துக்கிட்டு ஆயா வேலை பாக்குற, குழந்தைய பெத்துக்கிட்டு ஆயா வேலை பாக்குற அப்படின்னா நீ உன் தாய் தகப்பனை பாக்குறத என்ன சொல்லுவ? நர்ஸ் வேலை பாக்குறேன்னு சொல்லுவியா? இது இந்த சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. அப்ப நீ என்ன கேட்கணும்? உனக்கு உனக்கு வந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாலும் உன்னுடைய ஐடென்டிட்டியை விடாத அளவிற்கு நீ முயற்சி பண்ணு, அதற்குரிய பயிற்சி எடு, அதற்காக வீட்டுல போராடு, வெளியில போராடுன்னு. கர்ப்பப்பையை எடுத்து போட்டா ஒரு ஆணுக்கு நிகராக பெண் இருக்கணும். எப்படிங்க இருக்கணும்? ஒரு ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், வேலைக்கு போகணும், அவளுக்கு உரிமை கிடைக்கணும். அதாவது எதை செய்ய நினைக்கிறோமோ அதை செய்வது பெண் சுதந்திரம் அல்ல. எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதை செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு உரிமை வேணும். அவ்வளவுதான் பெண் சுதந்திரம்னு என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது நான் எப்படி வேணா இருப்பேன், நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. பெண் சுதந்திரம்னா என்ன? நான் எது செஞ்சாலும் நீ எனக்கு அனுசரிச்சு போகணும். இதுக்கு பேர் பெண் சுதந்திரம் இல்ல, இதற்கு பேர் பெண் உரிமை அல்ல. நீங்க இந்த எந்த கட்டமைப்புமே இல்லாமல் ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்க நினைக்கிறீங்க. இந்த சமூகம் அது பாழ்பட்டு போய் தான் நிற்கும். இந்த மாதிரி கருத்துக்கள் உடையவர்களை நிறைய நம்ம பேச அனுமதிச்சோம்னாலே. அது முக்கியமாக இந்த படம், இந்த மாதிரி படங்கள் அவர்கள் கண்டிப்பாக வெளியில வராம இருக்கிறதுக்குள்ள வேலையை செய்யணும். இந்த படம் வந்தால் அத்தனை பேரும் அதை எதிர்க்கணும். யாரெல்லாம் துரைமுருகன் நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், அவர் மிகப்பெரியவர் வயதில், அவர் சொன்ன மாதிரி சொல்றேன், இந்த படத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் குழந்தைகளை இதற்கு செய்வதற்கு சம்மதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஹர்ட் ஆகும், ஊண்டாகும். ஆனால் இந்த சமூகம் 90% இன்னி வரைக்கும் நான் என் குடும்பம், நானு அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அதற்காக உழைக்கிற ஆண், அதற்காக உழைக்கிற பெண், இப்படிதான் இந்த குடும்ப உருவாகி இருக்குது. இந்த குடும்ப கட்டமைப்பையே நான் உழைப்பேன் அப்படின்னா அதற்கு எக்காரணம் கொண்டும் யாரும் தீனி போட்டு வளர்க்கக்கூடாது. உங்களுடைய மேல் தட்டுகளில் இந்த 10% வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய 90% இருக்கக்கூடிய அடித்தட்டு நடுத்தட்டு மக்களுக்கு எங்களுக்கு இது வேண்டாம். எங்கள் பிள்ளைகளை ஏற்கனவே நாங்க ப்ராப்பரா வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு டைவர்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படத்தை காண்பித்துதான் அவர்களுக்கு பெண் சுதந்திரம் எது, மனிதம் எது, புனிதம் எதுன்னு காமிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஓகே மேம், மக்களுக்கு தேவையான, சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.